மிரட்டாருங்க. மலேசியாவே வந்து பார்த்தீங்கன்னா, கோலாலம்பூரே குலுங்க வச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். மலேசிய அரசு வந்து ராஜ மரியாதையோட விஜயை அதை ரிசீவ் பண்ண மலேசியா புக் ரெக்கார்ட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போது கின்னஸ் ரெக்கார்டுக்கு அனுப்பிச்சிருக்கதா ஒரு தகவல் வந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி 85,000 இல்லை, 1,00,000க்கு மேற்பட்ட ஆடியன்ஸ் உள்ளே இருக்காங்க. விஜயில் அந்த 3 பேரும் இல்லை. ஸோ அந்த ஐடி வந்து இமிடியேட்டாக கிடச்சிருக்காது. நம்மளே அடிக்கிறது அளவுக்கு வந்து ஒரு கேரக்டர் உருவாயிருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம் விஜய் மனசில் ஓடிட்டு இருந்தது. எந்த இடத்துக்கு யாரை உட்கார வைக்கணுங்கிறது மக்களுடைய கையில் இருக்குன்னார். இது 2 அர்த்தம் இருக்குது. நீங்கள் அரசியலும் இதில் இருக்கு. இது எச்வினோத் வந்து பயங்கர கோவம், எமோஷனல். காரணமே இதுதான். இது வந்து விஜய் படம், தளபதி படம், ஒரு மாஸ் ஹீரோ படம். நீங்கள் விஜய் முழுப்பையாக நீங்கள் பார்த்துட்டு திருப்திகரமாக போய் இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. மலேசியான ஞாபகத்து வரக்கூடியது பில்லா அஜித் அப்படின்னு. இங்கே 2 பில்லாவே அவர் மைண்டில் வச்சு தான் சொல்லியிருக்காரு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பு, ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் ஒரு பரபரப்பு. எப்படி இருந்தது? தீயா இருந்ததுங்க. எப்படி இருந்ததுன்னு கேள்வியே மிரட்டாருங்க. மலேசியாவே வந்து பார்த்தீங்கன்னா, கோலாலம்பூரே குலுங்க வச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃபுல் டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் வந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய யுஎஸ்ஏ அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது எனக்கு ஒரு தகவல் வந்தது. அதற்கு பிறகு வந்து விஜய் அவர்களுக்கு தான் இந்த அளவுக்கு ஒரு டிராஃபிக் ஜாம் க்ரௌடை வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜ் வரும்போது, தமிழகத்தில் தான் நம்ம விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ஸ் இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குது, ரசிகர்கள் ஆதரவு இருக்குன்னா, அதையும் தாண்டி கடல் தாண்டி உங்களுக்கு மலேசியாவில் இந்த அளவுக்கு தெரிவிக்க விட்டாங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுனே தெரியல நமக்கு. அதை 2வதாக பார்த்தீங்கன்னா, மலேசிய அரசு வந்து ராஜ மரியாதையோட விஜயை அதை ரிசீவ் பண்ணது. 2வது அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசிங் பண்ண மாலிக் அவர்கள், அவர் தான் பார்த்தீங்கன்னா மலேசியாவுடைய கிங்குன்னே சொல்லலாம். மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் நினச்சானா எது வேணாலும் மலேசியாவில் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு மிகுந்த செல்வாக்கூடியவர். நடுவில் விஜய்கார் ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வெளியில் ஒரு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு 10 கார், பின்னாடி ஒரு 10 கார், அப்படி போகும்போது தெருக்கி விட்டு விஜய் போகிறாரு அப்படின்னா, மலேசியா அரசாங்கமே மிகப்பெரிய பாதுகாப்பு காவல்துறையும் கொடுத்துருக்கு. மாலிக் அவர்களுடைய அந்த ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவருக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு சுற்றிலும் ஒரு 20 பிளாக் ஹேட்ஸ் தான் இருப்பாங்க. மாலிக் பக்கத்தில் ஃபுல்லாக கன் லைசன்ஸ் இருக்குது. அந்த ஒரு பாதுகாப்போடு இருக்கிற அந்த மாலிக் அவர்கள் விஜய்க்கு தகுந்த ஒரு மரியாதை கொடுத்து அவர் ஆடிட்டு கூட்டு போன ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிக்க விட்டது மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. ஏகப்பட்ட கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 1 மணி வரைக்குமே அந்த விழா நடந்தது. கிளப்பியோட திருவிழா டைம் பார்க்கல. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மழை வேறு வந்தது உங்களுக்கு. பட் என்ன தான் மழை வந்தாலும் பரவாயில்ல, புயல் அடித்தாலும் சூறாவளியே வந்தாலும் சுனாமியே வந்தாலும் கவலைப்பட மாட்டா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் இங்கே உட்காந்துருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த தளபதியுடைய விஜயோடைய அந்த ஸ்பீச் கேட்குறதுக்காக மட்டுமே. பட் ஒரு சிறப்பான விழாவை கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேலே நடைபெற்ற ஒரு விழா. எனக்கு தெரிந்த வரைக்குமே இந்திய திரையுலகிலேயே நடக்காத ஒரு சிறப்பான ஒரு ஆடியோ லான்ச் வந்து இந்த விஜய் படத்தில் நடந்ததாக நான் நினைக்கிறேன். மலேசியா புக் ரெக்கார்ட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போது கின்னஸ் ரெக்கார்டுக்கு அனுப்பிச்சிருக்கதா ஒரு தகவல் வந்துச்சு. ஏறக்குறைய 85,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்கலைங்கிறாங்க. விஜய் மலேசியாவை சூஸ் பண்ணதுக்கான காரணம் சார்? இல்லை, விஜய் சூஸ் பண்ணல. அவர் வந்து சென்னை தான் லைக் பண்ணது. கடைசி படத்தினுடைய அறிவிப்பு அவர் சொல்லலைனாலும் பேசப்படுற ஒரு விஷயம். பட் இங்கே தான் லைக் பண்ணார். ஆனால் மாலிக் அவர்கள் வந்து விஜய் அவர்கிட்ட நிறைய பல வருடங்களை கேட்டுகிட்டே இருக்கார். சார், எனக்கு உங்களை பற்றின ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், ஒரு ஆடியோ லான்ச் கொடுங்க, இல்லை வெற்றி விழா கொடுங்க, இல்லை உங்களுடைய ஏதாவது செலிப்ரேஷன் ஒன்று கொடுங்க, நான் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு 7-8 வருஷமாக மாலிக் அவர் விஜய்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ இது வந்து சரியான சந்தர்ப்பம் வரலை அவர் விஜய் கொடுக்கறதுக்கு. பட் இந்த படம் வந்து மலேசியாவுடைய வெளிநாட்டு உரிமையை அவர் தான் வாங்கியிருக்கார். அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு சரி கடைசி ஒரு வாய்ப்பு, இதுக்கு மேலே மாலிக் கேட்டுகிட்டே இருக்காரு, கொடுக்க முடியாதுன்றதுனால தான் இந்த விழா வந்து மாலிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இது மாலிக்குடைய சிறப்பு நேரடி படம் நடந்த விழா. எல்லாமே அவருடைய எக்ஸ்பென்ஸ் தான். அது ஒரு பக்கம். ஒன்றும் இல்லை, அவருடைய வெற்றி கண்டிப்பாக ஜனநாயகம் மிகப்பெரிய வெற்றி படம். அதில் கண்டிப்பாக ஜனநாயகம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா தெரிக்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. வினோதே பார்த்தீங்கன்னா இது தளபதி விஜய் அவருடைய படம், ஒரு மாஸ் எலிமெண்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறதான் டைரக்டரே சொல்லியிருக்காரு. அந்த வெற்றி விழா மிகப்பெரிய வெற்றி விழாவை நீங்கள் சென்னையில் நடந்து அங்கே விஜய் வந்து அந்த மக்களை ரசிகர்களை கண்டிப்பாக சந்திப்பார் தான் நினைக்கிறாங்க.
பட் வேற எந்த காரணமும் இல்லை. ஓகே சார். தளபதி பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இயக்குனர்களோட பேச்சு, ஏன்னா ஸ்பெஷலாக அந்த 3 இயக்குனர்களோட ஸ்பீச் வந்து, ஏன்னா கடந்த 3 படங்கள் அவங்க தான் பண்ணியிருக்காங்கும் போது அவங்களோட ஸ்பீச் எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்தது சார். இந்த அட்லி, நெல்சன் அண்ட் லோகேஷ் 3 பேரும் இன்னைக்கு சிறப்பான முறையில் தமிழ் திரையுலகை தவிர்த்து ஹிந்திலையும் அட்லி போய் கலக்கிறார் அப்படின்னா அது விஜய் மட்டும்தான் காரணம். விஜய்ன்ற அந்த ஒரு மனிதர் இல்லைன்னா அட்லி கிடையாது. இந்தளவுக்கு உயர்ந்திருப்பாரான்னு ஒரு டவுட்டு வந்திருக்கலாம். மேபி இந்தளவுக்கு உயர்ந்து போய் ஷாருக் கான் படம் கொடுக்குற அளவுக்கு போயிருப்பாரா 4வது படத்துக்கு 5வது படத்துங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இதே அட்லி விஜய் அவர்கள் வந்து சங்கர் இயக்கத்தில் நண்பன் படம் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசி அசிஸ்டண்ட் அவர், கிளாப் அசிஸ்டன்ட் சொல்லுவோம் நம்ம. கிளாப் அசிஸ்டண்ட் அவர் தொழிலே தெரியாது, கிளாப் கூட சரியாக அடிக்க தெரியாமல் ஒரு அசிஸ்டண்டாக சங்கர்கிட்ட கடைசியாக சேர்ந்தார். ஆனால் அந்த நண்பன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருடைய அந்த சுறுசுறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொழிலை கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், விஜய் கிட்ட வந்து நேரடியாக வந்து மற்றவர்கள் பேச பயப்படும் போது அட்லி நேரடியாக வந்து பேசக்கூடியவர். நண்பன் படத்தில் நெருங்கிய விஜயோடைய நட்பை உருவாக்கிட்டார். ஸோ அந்த சுறுசுறுப்பு, அவர்கிட்ட இந்த ஆர்வம், கதையை வந்து நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுங்கிற அந்த விஷயம் வந்து விஜய் அவர்கள் நண்பன் படத்தில் தான் அட்லியை வந்து பார்த்ததே. அப்போ தான் நீ ஏதாவது படம் நீ பண்ணிட்டோம் நம்ம பேசுவோம், நீ கதை ரெடி பண்ணீங்கன்னு விஜய் சொன்னது நண்பன் ஷூட்டிங்லேயே சொன்னது. அது வந்து அட்லி எதிர்பார்க்கல. இன்றைக்கி சங்கரோட மிகப்பெரிய உயர்வான இடத்துல இருக்கார் அட்லி இல்லையா? அதற்கு விஜய் தான் முழு காரணம். நேற்று அட்லியோட பேச்சு வந்து விஜயோடைய ஜனநாயக ஆடியோவில் பேசுனது பார்த்தீங்க அப்படின்னா அது உணர்வுபூர்வமான ஒரு பேச்சு. அது ஒரு கண் கலங்கின ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது வந்து படத்துக்கு படம் விஜய் அப்படி தான் பண்ணுவார். பட் இதுவும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படிங்கிற பேசப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கடுத்து லோகேஷ் மாஸ்டரில் தான் அவர் வந்து லோகேஷ்னா யாருன்றது எல்லாருக்கும் அதாவது வெளி உலகத்துக்கு கொண்ட ஒரு படம்னு கூட சொல்லலாம். ஏன்னா மாநகரம் கைதி பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணால் கூட மாஸ்டர் தான் ஒரு மாஸ் ஹீரோ கிட்ட உள்ளே போனது. ஏன்னா கொரோனா பீரியடில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போதே ரிலீஸ் ஆன படம் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. லியோ சொல்லவே வேணாம். இப்போ லியோ 2 எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அண்ணன் கொடுத்தாருன்னா லியோ 2 நான் எடுக்கிறேன் அப்படின்னு விஷயத்தை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அவரோட அடுத்த கட்டத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நெல்சன் பீஸ்டில் நான் விட்டதை திரும்பி நான் பிடிக்கணும், அண்ணன் தான் எனக்கு எல்லாமே கொடுத்தது, ஸோ அடுத்து நான் ஒரு படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேங்கிற ஒரு விஷயத்த அவர் ஒரு பேசுனது. ரெண்டாவதாக இந்த மைதானம் ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற மாதிரி இருக்குது, அந்த க்ரௌடை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் எனக்கும் அப்படி தான் தோன்றுது. கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபைனல் கப் ஃபுட்பால் வந்து நடக்கிறப்ப ஒரு அர்ஜென்டினா டீமோ ஒரு ஜெர்மனியோ ஃப்ரான்ஸோ செக்கஸ்லாவியோ மோதுனா எப்படி இருக்குங்கிற அளவுக்கு தான் தெரிவிக்க விட்டது. நீ சொன்ன மாதிரி 85,000 இல்லை 1,00,000க்கு மேற்பட்ட ஆடியன்ஸ் உள்ளே இருக்காங்க. என்ன சொல்கிறது, இந்த மழை வந்தால் கூட எதுவுமே தாங்கிக்கிட்டு சுனாமியே வந்தாலும் நாங்கள் விஜய்க்காக காத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று இருந்தது அந்த விழா. ஓகே சார். ஏன்னா எனக்கு வந்து மற்றவங்க பேசுனதோட நெல்சன் பேசுனது ரொம்ப நெருக்கமாக இருந்தது. நம்மளோட பழக்க வழக்கம் ஒரு படம் தானான்னு விஜய் சார் கேட்டார். அந்த வார்த்தையை எப்படி எல்லாரும் கேட்பாங்க? ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ட்ரோல்ஸை சந்திச்சார். அப்படிங்கிற பொழுது இவங்க 3 பேரும் விஜயோட அந்த ஒரு அன்புக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு. நிச்சயமாக சார், உலகத்தில் எந்த மூலையில் இந்த ஃபங்க்ஷன் நடந்திருந்தாலும் சரி, இல்லை இவர்கள் 3 பேருமே எந்த மூலையில் இருந்தாலும் சரி தலை தெறிக்க ஓடி வந்திருப்பாங்க விஜயோட ஃபங்க்ஷன். ஏன்னா நான் சொல்லேன் திரும்பவும் அதே தான், விஜயில் அந்த 3 பேரும் இல்லை. ஸோ அந்த ஐடி வந்து இமிடியேட்டாக கிடச்சிருக்காது. ஸோ நெல்சன் வந்து இதே தான் சொல்கிறார். ஸோ அழாத குறை தான். ஏன்னா அவ்வளோ ட்ரோல் பண்ண விட்ட ஒரு விஷயம், விஜயை காலி பண்ணிட்டார் நெல்சன் அப்படிலாம் பேசப்பட்ட ஒரு விஷயம் அது. ஆனால் அதற்கப்புறம் வந்து பீஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ஆனது, வசூல் ரீதியாக எவ்வளோ பெரிய வசூலை பெற்றதுங்கிறத சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருடைய மேடையில் சொல்கிறார். அப்போது படம் சுமாராக போனால் கூட வசூல் ரீதியாக பீஸ்ட் மிகப்பெரிய கலெக்ஷன் ஆச்சு, நான் நெல்சன் அதை நான் கூப்பிட்டேன்னு ரஜினி ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போது இங்கே நெல்சன் வந்து 2 பேருக்கு மிகப்பெரிய ஒரு கடமைப்பட்டிருக்காரு. ஒன்று விஜய் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு, 2வது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு. கண்டிப்பாக அவருடைய ஸ்பீச் நான் அதை தான் நான் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம் சார், ஒட்டுமொத்த ஸ்டேடியமே விஜய்க்காக பாடின பாட்டு யார் பெற்ற மகனும்னு சொல்லிட்டு பாடி சென்ட் ஆஃப் பண்ணது, இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப உருக்கமாக இருந்தது, மனசு கலங்கடிச்சு கண்ணில் தண்ணீர் வர்ற மாதிரி இருந்தது. விஜய் அது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணாலுமே நான் அழமாட்டேன் அப்படிங்கிற ஒரு சொன்ன ஒரு விஷயம். ஆனாலும் விஜய் அழுதது மனசுக்குள்ள அது வந்து நெருங்கி அவர்கிட்ட இருந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது விஜய் வந்து 100% கண் கலங்கினார். ஸோ இந்த ஒரு பாடலுக்கு அவங்க அம்மா மேடையில் பாடினதுக்கு, நாசர் அவர்கள் பேசுனதுக்கு, ஒட்டுமொத்தமாக இந்த ரசிகர்களுடைய அன்பும் ஆதரவும், இவ்வளோ பெரிய க்ரௌடு, இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் என்னை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்கிற அந்த ஒரு வந்து அவருக்கே ஒரு பேச்சு திணறுது. ஸோ பிரமிக்க வச்சுது. அந்த அழுகையை வந்து விஜய் உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும், மனசுக்குள்ள அழுது.
இன்னொரு விஷயம் இப்போ வந்து என்னன்னா, சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கு போட்டியா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கும் பொழுது ஆங்கர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு அப்புறம் உங்க இடத்துக்கு யார் வருவாங்க, அது மக்களுக்கு தெரியும், மக்கள் பார்த்துப்பாங்கன்னு சொல்றாரு. இந்த பதிலுக்கான அர்த்தம் என்ன சார்? ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஜனநாயகனோட பராசக்தி மோதலேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாபிக் போகலேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு தம்பி எஸ்கே வருவாருன்னு விஜய் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். அந்த மனசு அவர் இருக்குது, எனக்கு தெரியும். அதனால கோர்ட்லேயே சம்மந்தப்படாத ஒரு சீனை தூக்கி கையில் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே வந்து நம்மளே அடிக்கிறது அளவுக்கு வந்து ஒரு கேரக்டர் உருவாயிருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம் விஜய் மனசில் ஓடிட்டு இருந்தது தான். மக்கள் கையில் தீர்ப்பை சொல்லிட்டார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க, எந்த இடத்துக்கு யாரை உட்கார வைக்கணுங்கிறது மக்களுடைய கையில் இருக்குன்னார். இது ரெண்டு அர்த்தம் இருக்குது, நீங்கள் அரசியலும் இதில் இருக்குது. 2026 மக்கள் எந்த இடத்துல யாரை உட்கார வைக்கணுங்கிறது மக்களுக்கு தெரியினார்னா, இங்கே சினிமாவிலையும் பேசுகிறார், அரசியலையும் பேசினார். அதை தான் நிறைய சேனல் நான் பேசியிருக்கேன். விஜய் அரசியல் பேசுவார், ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஐடியா ஒன்று வச்சு தான் பேசுவார். அது புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் புரியுன்னு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் அரசியல் இருக்கா, 2-in-1 ஆச்சுருக்கேன். இல்லை, மக்களுக்கு எல்லாம் தீர்ப்பு, மக்களை நம்பி தான் நான் இறங்கியிருக்கேன்றார். நீங்கள் ஈரோட்டில் நடந்ததும் சரி, எந்த மாநாடு நடந்தாலும் சரி, அவர் சொல்கிறதே வந்து உங்களை நம்பி நான் இறங்கியிருக்கேன், இந்த உயரை நீங்கள் உருவாக்கி கொடுத்தீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், 33 வருடமாக என்னை தூக்கி வச்சு உயரத்தில் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ சினிமா விட்டு வரேன்னா உங்களுக்காக தான் விட்டு வர்றேன், நீங்கள் தான் உருவாக்குனீங்க, அந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க, பட் அந்த இடத்த விட்டு நான் வரேன்னா உங்களுக்காக நான் வரேன். நான் இன்னும் அதே போல் 35 வருடங்களுக்கு மேலே நான் உங்களுக்கு என்னென்ன செய்கிறதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு விஷயத்தை சொல்லும்போது, உண்மையிலேயே வந்து விஜயுடைய அந்த பேச்சு, அந்த ஆதங்கம், மக்கள் அந்த லவ் பண்ணுறது, இவ்வளோ மக்கள் ஆதரவு இருக்குங்கிறத வந்து அவர் கனவு மாதிரி நினச்சிட்டே இருக்கார். ஆனால் அதான் நிஜம். இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குங்கிறத வெளிநாட்டிலே இந்த மலேசியா மக்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சார், பேசின எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னது ஏற்றுக்க முடியாது, தயவு செய்து நீங்கள் சினிமாலையும் இருக்கணுங்கிற வார்த்தை நாசர் அவர்கள் சொன்னாங்க. அவங்களோட 3 இயக்குநர்களுமே அடுத்த அண்ணன் படம் நடிக்கிறான் தான் நான் டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது விஜய் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே. இல்லை, கன்சிடர் பண்ணலாம் சார். என்னன்னா ஒரே ஒரு விஷயந்தான், இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவர் வந்து அரசியல் பாதையில் போயிட்டுருக்கார், அரசியல் இலக்கை நோக்கி போகிறாரு, ஒரு கனவோட போகிறார், மக்களுக்கு ஏதோ செய்யணும், நாட்டுக்கு ஏதோ செய்யணும்னு சொல்லி. அந்த இலக்கை அவர் அடைஞ்சிட்டாருன்னா 2026 சினிமாவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். பட் ஒருவேளை அந்த கனவு வந்து ஒரு 5 வருடங்களுக்கு தள்ளி போனால் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவார். ஏன்னா இப்போவே நீங்கள் சொன்னதில் 3 டைரக்டர் ரெடியாக இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வெற்றிமாறன் கொண்டு இருக்காங்க. வெற்றிமாறன் படத்தில் நடிக்கணும்னு விஜய் ஆசைப்படுறாரு. தயாரிப்பாளர் நிறைய சூட்கேஞ்ச பணத்தை வச்சு ரெடியாக இருக்காங்க. இயக்குநர்கள் விஜய் கதையை ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. விஜய் 2 கதையும் கேட்டிருக்காரு. ஸோ வெங்கட் பிரபு லைனப்பில் இருக்கார். உங்களுக்கு நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. ஒரு வேளை அது 5 வருடம் தள்ளி போனால் கண்டிப்பாக விஜய் மீண்டும் ஒரு 5 படமாவது 5 வருடங்களுக்குள்ள பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், எது நடந்தாலும் சந்தோஷம்தான். அவருடைய இலக்கையை நோக்கி அந்த சேரில் போய் உட்கார்ந்தாலும் சந்தோஷம். அதுக்கு தான் சொன்னார், மக்கள் கையில் தான் இருக்குது அந்த முடிவு, யார் எந்த இடத்துல உட்கார வைக்கணுங்கிறத மக்கள் கையில்னு சொல்லிட்டார் இல்லையா. இதுவும் மக்கள் கையில் தான் இருக்குது. அவர் உட்கார வைக்கிறதா திரும்பி சினிமாவில் கொண்டு வரதாங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சார், எனக்காக 33 வருஷம் தேட்டர் வாசல்ல நின்ற ரசிகர்களுக்காகவும் மக்களுக்காகவும் நான் அவங்க வீட்டு வாசலுக்கு போக ரெடியா இருக்கேன். பயங்கரமா இருக்கேன் சார் இந்த வார்த்தைகளே. இது அவர் வீட்டு வாசலில் போகிறது ரெடியாக இருக்கேன்னு சொன்னார், நிற்கிறது ரெடியாக இருக்கல. நான் சொல்கிறேன், விஜயை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே தன் குடும்பத்தில் ஒருத்தராக போய் சோஃபாவில் உட்கார வச்சுட்டாங்க மக்கள். இதற்கு மேலே என்ன வேணும்? தன் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக பார்க்குறாங்க, கண்டிப்பாக வயதானவர்கள் மகனாக பார்க்குறாங்க, இவரோட வயசு கம்மியானோ அண்ணனா பார்க்குறாங்க, மாமாவை பார்க்குறாங்க, சித்தப்பாவை பார்க்குறாங்க, பலதரப்பட்ட உறவின் முறையில் மக்கள் அடிச்சிட்டு இருக்காங்க. விஜய் வெளில நிற்க வேண்டியது இல்லைங்க, அவர் உள்ளே கூப்பிட்டு ஆரத்தி உட்கார வச்சுட்டாங்க. ஒரு வீட்டுக்கு 4 ஓட்டு இருக்குன்னா 3 ஓட்டு விஜய்க்கு இருக்குது. அது வந்து காமிச்சிட்டாரு. ஸோ அதனால் மக்கள் தான் எஜமானர்கள் அப்படிங்கிறது தெளிவான விஷயத்தை எனக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. இன்னொன்று, எப்போவுமே அமைதியாக பேசுகிற வினோத் நேற்று கொஞ்சம் இறங்கி அடித்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது கோபம் தான், கோபத்தின் வெளிப்பாடு தான் நான் சொல்லுறேன். ஏன்னா விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு மாஸ் ஹீரோ பெரிய இடத்துல இருந்து விட்டுட்டு போகிறாரு. அவர் படத்தோட தேவையில்லாமல் இந்த படத்தை ஃப்ளாப் ஆக்குறதுக்கான விஷயங்கள் வந்து பேக்ரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஆதங்கம் இருக்குது. போட்டிகள் இருக்கலாம், எப்போவுமே போட்டிகள் இருக்கலாம், பட் பொறாமை கொண்டு ஒரு படத்தை ஒருத்தர் அடிக்கணும்னா இதில் யார் வீணாக போகிறா? தயாரிப்பாளர்கள் தான். பல கோடிகள் இறைச்ச தயாரிப்பாளர் வேஸ்ட்டாக போகிறாங்க. ஒருத்தருடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு தயாரிப்பாளர் அளிக்க முடியாது. அதில் எல்லா பேருமே வெற்றி படம் அமைக்கணும், போட்ட பணத்தை எடுக்கணும். வினோத் வந்து பயங்கர கோவம், எமோஷனல் காரணமே இதுதான்.
இது வந்து விஜய் படம், தளபதி படம், ஒரு மாஸ் ஹீரோ படம். நீங்கள் விஜய் முழுப்பையாக நீங்கள் பார்த்துட்டு திருப்திகரமாக போய் இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷனில் ஒரு சென்டிமெண்ட்டோட ஒரு அளவு கண்டென்ட்டோட வந்து ஜனநாயகம் உருவாகிருக்கு. இது தவிர நீங்கள் பராசக்தியே எடுத்துங்க, அதுவும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு மேட்டர் தான். அதுவும் வந்து யூத் ஜெனரேஷன் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். பட் அதுவும் வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும், ரெண்டுமே அமையும். எஸ்கே அதில் வந்து மிகப்பெரிய ஒரு கேரக்டர் அந்த ராஜேந்திரன் கையில் வாழ்ந்திருக்காரு. எப்படி அமரனில் வாழ்ந்தாரோ அதே மாதிரி இதுலேயும் வாழ்ந்திருக்காரு. அது வேறு விஷயம். ரெண்டு பேருக்குமே ஒரு போட்டிகள் வந்து உருவாகிருச்சு, உருவாக்கப்பட்டு விட்டது. அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோவுக்கு ஒரு இடத்த விட்டு போகிறான், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. பட் அதை வந்து மற்றவர்கள் வந்து ஒரு அரசியல் ஆக்கிட்டாங்க. அதை அரசியல் ரீதியாக ஜனநாயகனோட பராசக்தியை மோத விட்டால் ஒரு ஜனநாயகன் படம் தோல்வியை சந்தித்தால் விஜய் தோல்வி படமாக அமைஞ்சிட்டே போகட்டும்ங்கிற ஒரு கணக்கு. பட் நம்ம 1008 விஷயங்கள் நம்ம எல்லாம் நினைக்கலாம். ஆனால் மக்கள் தான் என்ன நினைக்கிறாங்கிறத முடிவு. 5 வருடங்களுக்கு ஒரு முறை சந்திக்காத மக்களை எல்லா அரசியல்களும் போய் சந்திப்பாங்க, எல்லா கட்சியிலும் சந்திப்பாங்க. ஒரே ஓட்டு வாங்குறதுக்கு தான் போய் போகிறாங்க. ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் 5 வருஷம் மக்கள் பக்கமே போகிறதில்ல. அந்த இடம் எப்படி இருக்குது, ரோடு எப்படி இருக்குது, தெரு எப்படி இருக்குது, குடும்பம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? இல்லை, மக்கள் கையில் தான் ஒரு விஷயம் நடக்க போகுது 2026. அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, யார் நாற்காலில் உட்காரப்பான்னு யாருக்குமே தெரியாது. அதனால் அவருடைய வினோத்துடைய அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் நேற்று அவர் பிளாஸ்ட் ஆனது. நீங்கள் பிளாஸ்ட்டுன்னு சாங் சொன்னது காரணம் விஜய் பாடினதுலேருந்து இப்போ வினோத் பிளாஸ்ட் ஆனதுமே அதுதான். நீங்கள் விஜய் படத்தோட நீங்கள் மோத விடாதீங்க, இந்த படம் வெற்றிகரமாக ஒரு படமாக தான் அமையுங்கிற ஒரு விஷயத்தை நேற்று கன்வே பண்ணியிருக்காரு. நம்மளுடைய பார்வைக்கு அப்படி தான் தெரியுது. இன்னொன்று, ஜனநாயகன் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது கண்டிப்பாக அழமாட்டீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்க? எஸ், அந்த படத்தில் ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. உங்களுக்கு பிரமாதமான ஒரு கண்டென்ட் இருக்குது. ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் எப்படி தலைமைந்து வாழணும், அந்த பெண்ணை வந்து விஜய் எப்படி உருவாக்குறாரு. ஒரு 5 வயசு குழந்தைய எடுத்து வளர்த்து ஒரு 18 வயசு பொண்ணு வரைக்கும் ஒரு பாடி கார்டாக இருந்து சமூகத்தில் வாழ வைக்கிற ஒரு கேரக்டர். அது வந்து இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதை தான் பார்த்துட்டு பிரமிச்சு போய் வருவாங்க, நம்மளும் இந்த சமூகத்தில் வாழ்ந்தே தீருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷனல் தான் வரும் நமக்கு. அது ஒரு அழுகை, ஒரு சோகம், விஜய் போயிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு கனெக்ட் வராது. என்ன ஒரு கடைசி படமே, ஐயோ விஜய் கடைசி படமாங்கிற அந்த ஒரு ஏக்கம் தான் இருக்குமே தவிர, கதை வரிசை பார்க்க போனோம்னா ஒரு சிந்திய கூட ஒரு கதையாக இருக்கும், அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். பிரகாஷ் ராஜுக்கும் எனக்கும் வந்து நிறைய பாண்டிங் இருக்குங்கிறத விஜய் நீ சொன்னார் கில்லியிலிருந்தே. இதுலேயும் இருக்கும், தொடரும். அது அப்படி ஒரு கேரக்டரை பிரகாஷ் ராஜ் பண்ணியிருக்காரு. ஸோ சீனை தெரிக்கிறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுதான் வினோத் சொன்னது, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக போவீங்க. ஆனால் அந்த இறுதியாக வரக்கூடிய அந்த ஒரு 15 நிமிட காட்சி ஒன்று இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அப்படியே அது கொஞ்சம் கலக்கல் ஏற்படுத்தும். கலக்கல் மீன்ஸ்னால் அவன் ஒரு மாதிரி சிம்பத்தியை கிரியேட் பண்ணோம், நம்ம அண்ணா, நம்ம தளபதி, தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை உருவாக்கும். அந்தளவுக்கு அந்த இறுதியான ஒரு 10 நிமிட காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. சார், விஜயோட குட்டி ஸ்டோரி எப்படி இருந்தது? நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயமும் இருந்ததா? அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குட்டி கதைக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் நேற்று ஒரு அருமையான ஒரு குட்டி கதையை சொன்னார். கொடை, நம்ம ஒருத்தர் உதவி பண்ணோம்னா அந்த உதவி திரும்பி நமக்கே வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தான் அந்த கொடை கொடுத்த வரைக்கும் வந்து சேருது அப்படிங்கிற விஷயம். பாளையவனத்துலேருந்து ஒட்டகமாக நான் வந்து அதை உங்களுக்கு என்ன தேவை பண்ணுவேங்கிற ஒரு விஷயத்த அழகாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். விஜய் இவருடைய ஸ்பீச்சை கேட்குறதா அத்தனை லட்சம் பேர் உட்காந்துருந்தாங்க. ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த வானத்தை பிளந்து போகிறது மாதிரியான ஒரு கரகோஷம், சவுண்டு, விசில், ஆரவாரம், அது அடங்கிறதுக்கே பல நிமிடங்கள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் அந்த வார்த்தையை சொன்னோன்னே தெரிக்க விட்ட ஒரு விஷயம். அவர்கள் பேசின அத்தனை விஷயமே வந்து மனதை வந்து நெருடுறது மாதிரி தான் இருந்தது. நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டது. இல்லை, குறிப்பாக நான் வந்து பார்க்கணும்னா அவருடைய உயிர் நண்பன் சொல்லக்கூடிய அஜித் அவர்களை பற்றி அவர் பேசின ஒரு விஷயம் தான் இங்கே ஹைலைட்டாக பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல அஜித்தை பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் கரூரில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு அஜித் ஒரு 2 தடவை குரல் கொடுத்தார். அந்த குரலை தான் விஜய் அவர்களை கொஞ்சம் தெம்பாக்குனது, மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஒரு தனிநபர் காரணம் இல்லைங்கிறது. அந்த குரலுக்கு பதில் குரலாக இன்றைக்கி ஜனநாயக ஆடியோவில் அஜித்துக்கு ஒரு என்ன சொன்ன, இப்போ எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னார்ல விஜய் மக்களுக்கு, அந்த நன்றி கடனாக தான் அஜித் பேரையும் யூஸ் பண்ணியிருக்காரு. மலேசியான ஞாபகத்து வரக்கூடியது பில்லா அஜித் அப்படின்னு. இங்கே 2 பில்லாவையும் அவர் மைண்டில் வச்சு தான் சொல்லியிருக்காரு. ஒன்று பில்லா ரஜினி, ஒன்று பில்லா அஜித், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே அஜித்தை விட்டு தரல. நான் நிறையா சொல்லியிருக்கேன், அஜித் உயிர் நண்பர்கள் 2 பேருமே ஃபோனில் அடிக்கடி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த படத்துக்கு கூட அஜித் வாழ்த்துக்கள் சொன்னதாகவும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அஜித் கண்டிப்பாக ஜனநாயகில் பேசப்படுவார்னு சொன்னேன் ஆடியோவில். விஜய் பேசிட்டாரா? அஜித்துடைய ஃபோட்டோஸ் அங்கே வந்துருச்சா?
நேரடியாக வரலைனாலும் இந்த ஸ்க்ரீனில் அஜித் வந்தார்ல, அது வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இதுதான் நம்ம ஹைலைட்டாக பார்க்குறோம். தன்னோட உயிர் நண்பனுக்கு ஒரு வாழ்த்தையும் அஜித்தும் சொல்லியிருக்காரு, இங்கே விஜயும் சொன்னதாக நான் நினைக்கிறேன். சார் இதை நானும் எப்படி பார்த்தேன்னா, அஜித் விஜய் ஃபேன் சண்டையெல்லாம் இதோட விட்டுருங்கப்பா, நானும் அவரை வந்து நண்பராக பார்க்குறேன், அவர் என்னை நண்பராக பார்க்குறேங்கிற மாதிரியான ஒரு டோனில் தானே இருக்கு. அதுதான் உண்மை. அதுக்கு தான் வந்து அஜித்து குரல் கொடுத்தது. நேற்றைய அந்த விழாவில் வந்து விஜயும் குரல் கொடுத்தது அதுதான். 2 பேரும் ரசிகர்களுமே கிட்டத்தட்ட இப்போ ஒன்றாயிருவான்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அரசியலுக்கு போனதுக்கு பிறகு விஜய் எல்லாருமே அனுசரித்து போகக்கூடிய மனநிலை தான் இருக்கார். அதை எடுத்துக்கிட்டால் அவர்கள் அப்பா பேசும்போது கூட விஜய் ரொம்ப தூரத்தில் இருக்கார், எப்படி நான் போகிறதுன்னு ஒரு விஷயத்தை பேசும்போது ஓடோடி வர்றாரு. அந்த 800 மீட்டர் ரேம்பில் வந்து வாக் பண்ணி போனவர் தலை தெறிக்க ஓடி வர்றாரு. அப்பா இப்படி சொன்ன உடனேயே அங்கே அவருடைய பாசத்தையும் அன்பையும் பார்க்க முடிச்சுது. ஓடி வந்து அப்படி கட்டி பிடிச்சது. அந்த நானத கண்ணீர் தான் வரல, அவர் கண்ணில் இருந்து அடக்கிக்கிட்டார். அம்மா பாடும்போது, நாசர் பேசும்போது, என் பையன் நடக்க முடியாத பையன் நடந்தானா விஜய் ஒன்றை பார்த்து தான் அப்படிங்கிறது நாசர் சொன்ன விஷயம். இவ்வளோ விஷயங்கள் அதில் வந்து ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்பட்டது. ஒரு உயிர் நண்பன் ஃபோனில் பேசிக்கிறாங்க, சங்கீதாவும் அண்ட் ஷாலினியும் பேசிக்கிறாங்க, பசங்க பேசிக்கிறாங்க. உயிர் நண்பர்களாக அஜித் எப்போவுமே விஜயும் அஜித் இருக்காங்கிற ஒரு விஷயத்த நான் நிறைய இதில் பேசியிருக்கேன். விஜயும் இங்கே அதை தான் சொல்லியிருக்கேன். ஓகே சார், நல்லபடியாக ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து படம் ரிலீஸ் எப்படி எதிர்பார்க்குறீங்க? தெரியும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி ஆடியோ லான்ச் உங்களுக்கு தெரிவிக்க விட்டாரோ, மலேசிய மக்களை ரொம்ப ஆரவாரத்தோட விஜய் வரவேற்றாங்களோ, இந்திய திரையுலகமே இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு விழாவாக இந்த ஆடியோ லான்ச் ஒரு படத்துக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி இந்திய திரையுலகில் உலக திரையுலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு இது மலேசியாவில் இது நடைபெற்றிருக்கு. மலேசியாவிலே ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, இவ்வளோ க்ரௌடோட ஒரு விழா நடந்ததே இல்லைன்னு. மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதை தவிர கின்னஸ் காமிச்சிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு புதிய சரித்திரம் படைத்திருக்கு. வரலாற்று பக்கத்தில் இந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து கண்டிப்பாக பொறிக்கப்படுற எழுத்துக்களை பொறிக்கப்படும். அது ஒரு பக்கம். ஜனநாயகன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கான அத்தனை அம்சங்களும் அந்த படத்தில் இருக்குது. எலிமெண்ட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு அதில். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லாஜிக் இல்லாமல் லேக் இல்லாமல் படம் வந்து ஒரு நேரேஷனை போகும். ஏன்னா வினோத் அந்தளவுக்கு அந்த படத்தை செதுக்கியிருக்காரு. அவர் பண்ணக்கூடிய 5 படங்களுமே நீங்கள் எடுத்து இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி கண்டென்ட்டில் இருக்கும். சதுரங்க வேட்டையிலேருந்து அன்று நீங்கள் தீரன் அதிகாரம் 1லேருந்து நேர்கொண்ட பார்வையிலேருந்து துணிவு, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதாவது இந்த சமூகத்துக்கு என்னத்தையும் அந்த கருத்துக்களை சொன்னார். இதுலேயும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக ஒரு படம் அமைகிறதுனா வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விஜய் ஃபுல் எஃபர்ட் போட் பண்ணியிருக்காரு. 2 கெட்டப்பில் பண்ணியிருக்காரு. அருமையாக இருக்கும். உங்களுக்கு அதை மெசேஜ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா படம் தான் இது. ஓகே சார், கருத்துக்களை பயந்துக்கிறது நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.